என்பதை என்னால் அறிய முடிகின்றது. அந்த கிராமத்தில் இது போன்ற ஒரு அருமையான ஒரு மக்கள் தொடர்பு திட்டத்தை நடத்தி உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே வந்துட்டு பெற்றார்கள். அந்த மனுக்களில் 228 மனுக்கள் ஏற்கப்பட்டு 11 மனுக்கள் பரிசீலனையில் உள்ளது. அந்த 11 மனுக்களுக்கும் பரிசீலனை செய்து அதற்கான நலத்திட்டங்கள் வழங்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் எல்லாம் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரை அங்கு வந்து பார்த்து உங்களுடைய கோரிக்கைகளை மனுவாக கொடுத்து அதற்கான பரிகாரம் தேடும் மாவட்ட நிர்வாகம் மக்களை நோக்கி என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லா துறையை சேர்ந்த அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் தலைமையில் இங்கே ஒருங்கிணைந்து உங்களை சந்தித்து உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் பெற்று இன்றைய தினம் இந்த மக்கள் அருமையான ஒரு திட்டமாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே ஒவ்வொரு கிராமத்துக்கும் செல்லும் போதுதான் அந்த கிராமத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நம்மளால் அறிய முடிகின்றது என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அதுதான் மக்கள் தொடர்பு திட்டம் என்பது. ஏழையின் சிறப்பில் இறைவனை காண்போம் என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய சீரிய சிந்தனையில் உருவான என்ற அருமையான ஒரு மனுநீதி நாள் திட்டம்தான் இப்போது இது போன்ற எல்லாம் செய்து கொண்டிருந்தோம். அதையெல்லாம் அவர்கள் எப்படி பெற்று அவருடைய வாழ்வினை வந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த திட்டத்தின் நோக்கமே. அதன் அடிப்படையில் அருமையாக சமூக நலத்துறையை சேர்ந்த திட்ட அலுவலர் அவர்கள் சமூக நலத்துறை அலுவலர் சட்டப்படி செய்வது குற்றம், யாராக இருந்தாலும் சரி அவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. அது ஒரு நமது சமுதாயத்துக்கு எதிராக இளைஞர்களுடைய எதிர்காலம் ரொம்ப மோசமாக போயிடும். அதனால தான் வந்துட்டு நாம் குழந்தை திருமணங்களை வந்து தடை செய்து கொண்டிருக்கின்றோம். எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு நீங்கள் எல்லாம் பெரிய ஆளுகள்லாம் வந்துருக்கிறீங்க கிராமங்கள்ல இருந்து. ஸோ யாராவது வந்துட்டு ஆணுக்கு வந்துட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி குழந்தை திருமணங்களை எங்கேயாவது ஒரு நாலேஜுக்கு வந்தாலும் கூட உங்களுடைய கவனத்துக்கு வந்தாலும் கூட அதை சொல்லி அவங்க தெரியாமல் கூட செய்யலாம். தெரியாமல் செய்யறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவங்ககிட்ட சொல்லலாம், சொல்லி இப்படி செய்யக்கூடாது, இது மாதிரி செஞ்சு தண்டனைக்குரிய குற்றங்களை நீங்கள் எடுத்து சொல்லணும். அதே மாதிரி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலர்களுக்காக வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்ன டெங்கு கொசுகள் அதாவது அந்த நல்ல தண்ணிகள் வந்துட்டு எங்கெங்கே தேங்கி நிற்குது அங்கெல்லாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்குது. இல்லைன்னா ஒரு 6-7 நாள் ஆகிப்போச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கொசுப்புழு உருவாகி நம்ம வந்துட்டு கிடைக்கிற ஒரு நாளைக்கு வந்துடும். ஒன்றும் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்குது, வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறோம். அந்த வீட்டுக்குள்ள அந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னால் ஒரு ட்ரே மாதிரி ஒரு இருக்கும். அதை நம்ம ஒழுங்காக எடுத்து சரியாக கழுவி வைக்கணும்னு வச்சுக்கோங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை அதுக்கு பின்னால் சொட்டாக விழுந்துருக்கும். அந்த நல்ல தண்ணி வடிஞ்சு இருக்கும். அது அப்படி ஒரு பக்கம் ஒரு 15 நாள் கழிச்சு எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, குபீர் அதை வந்து மொத்தமாக படுத்து ஒரு குழந்தைகளை கழிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஆஸ்பத்திரிக்கு விட்டுருக்க வேண்டியது. ஸோ அதனால வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி கொசுக்கள்லாம் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நம்ம சுகாதாரமாக சுற்றுப்புறத்தை நல்லா வச்சுக்கணும். அங்கெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. உடனே ஒரு ஆட்டுக்கல் பெருசாக வீட்டுக்கு முன்னால் ஆட்டுக்கல் இருக்கு. நான் திருப்பூரில் கலெக்டராக இருக்கும்போது வீட்டுக்கல்ல பெரிய கல்லை போட்டு பாருங்க, இது எடுத்த உடனே இது இவ்வளோ கொசு போகுது, இவ்வளோ தண்ணி தேங்கி வச்சிருக்கீங்க, இது சரியில்லையே, இது எடுத்துணுமான்னு சொன்னால் ஐயோ கண்ணு அதெல்லாம் சொல்லாத, அது எனக்கு என் வீட்டுக்கு உள்ள மகாலட்சுமி வெளியில் போயிடும், இது எனக்கு அந்த காலத்தில் எங்கள் அத்தை எனக்கு கொடுத்துட்டு போன சொத்து, இதை போய் எடுக்க சொல்றியா அப்படின்னாங்க. உண்மைதான், அவங்களுடைய உணர்வுக்கு அவங்களோட பெரியவங்க அவங்களுக்கு ஒரு ஒத்திரை செய்யறது மாதிரி அதற்கு வரக்கூடிய கொசு அவ்வளோ வந்தது. அப்புறம் சொன்ன பிறகு அந்த தண்ணியெல்லாம் எடுத்து வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய மண்ணாக போட்டு அதில் மேலெல்லாம் இது பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வீட்டுக்குள்ளே பார்த்தோன்னா நேரடியாக அந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா பூரா அந்த ஆட்டுக்கல்ல இருந்து ஆட்டின அந்த அவ்வளவும் அந்த மாவும் அந்த இதை தெரிஞ்சு ஒரு அட்டு பிடிச்சது மாதிரி இருந்தது. நேராக உள்ளே போயிட்டு அந்த